எந்த கூட்டணியும் உங்ககிட்ட வந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி கேட்கலங்கிற பட்சத்துல கவர்னருக்கு வேற வேலையே கிடையாது, வேற வழியே கிடையாது. தாவேக்காவே ஆட்சி அமைக்க நீங்க ஆட்சி அமைங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றதை தவிர, ஒருவேளை அந்த விசிக்கு உட்பட 6 கட்சிகள் வந்து அந்த 6 சீட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள தலை இதை காமிச்சு வந்து கவர்னர் ரூல் கொண்டு வருவாங்க. யாருக்கும் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லைன்னு ஒரு கவர்னர் ரூல் கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல கவர்னரோட வேலை என்ன? எப்படியாச்சும் கவர்னர் ஃபார்ம் யார் ஃபார்ம் பண்ண முடியும்னு பாக்குறது தான் கவர்னரோட வேலை. எப்படினாலும் இந்த கவர்மெண்ட்டை கவுத்துவாமான்னு பாக்குற வேலை கவர்னர் வேலை கிடையாது. இப்ப பிஜேபி அதைத்தான் செய்யுது கவர்னர் மூலமா. ஏன்னா விஜய்க்கு 107 + 5 112 இருக்கு. ஒன்னு அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம 108 எம்எல்ஏ என் மாசம் ரிசைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், மூளை வேணும். நமக்கு இருக்கணும், அது நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு மூளை இருக்கு. 108 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா 108 சீட்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதிகபட்சமா நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க? 107 சீட்ல திருப்பி மதிய அது 107 சீட்ல தான் ஜெயிக்க போறீங்க. ஒருவேளை 40 சீட் 50 சீட் திமுக வந்து திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. முட்டாள்தனமா இல்ல? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மழை ஓஞ்சும் தூவான நிற்கலங்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சும் இன்றைக்கும் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியலங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, தாவேக்கா மெஜாரிட்டிக்கு ஒரு 11 சீட்டு கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது 108ன்னு சொன்னாலும் விஜய் அவர்களோட 2 தொகுதியில் ஜெயிச்சதுனால அது ஒரு சீட்டாக தான் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு சீட் குறையும் போது 233 சீட் ஆகும். அப்போ அது 107 ஆனாலும் தாவேக்காக்கு இன்னும் 10 அல்லது 11 சீட்டுகள் தான் மெஜாரிட்டிக்கு தேவை இருக்கிற நிலையில அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் என்று சொல்லி காங்கிரஸோட சப்போர்ட் 5 எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டை வாங்கி அவர் கொண்டு வந்து கவர்னர் கையில் ஆட்சி அமைக்கணும்னு கொடுக்குறாரு. அப்போ கவர்னர் என்ன சொல்றாரு? எனக்கு உங்களால் 118 எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டை உங்களால் நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. 118 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் கையெழுத்தை வாங்கிட்டு வாங்கன்னா உங்களை ஆட்சி அமைக்க அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சூழ்நிலையில அரசியல் சக்கரம் வேகமா சுழல ஆரம்பிச்சிருக்கு. தாவேக்கா தலைமையில இருந்து, அதாவது அவர் பேசல, கடிதம் மூலமா அனுப்பி ஆதரவு கேட்டிருக்காங்க. விசி கேட்ட 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, சிபிஐ 2 எம்எல்ஏ இருக்காங்க, சிபிஎம் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவங்க 6 பேர் சேர்ந்துதான் பொதுவாக முடிவெடுப்பாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி காலத்துல இருந்து இவங்க அப்படித்தான் ஒரு இணைந்த ஒரு கூட்டணி. இப்ப ஒருத்தர் முடிவெடுத்தாலும் அந்த 6 சீட் அவங்களுக்கு வந்துடும், அந்த மெஜாரிட்டி வந்துடும். அப்ப இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிறத வச்சுதான் தமிழ்நாட்டுடைய அடுத்த அரசியல் நிகழ்வு, ஆட்சி எப்படி அமைய போகுதுங்கிறது நமக்கு தெரியும். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்களா அல்லது ஆதரவு கொடுக்குறாங்களா, அப்படி கொடுத்தா வெளியில இருந்து கொடுக்குறாங்களா இல்ல மந்திரி சபை கேட்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியல் இன்றைக்கு இருக்கு. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி ஆகணும். சில பேர் முட்டாள்தனமா பேசுறாங்க. அதிமுகவும் திமுகவும் சப்போர்ட் எது கொடுக்கணும்? அவங்க எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி, அவங்க 2 பேரும் ஆதரவு கேட்கணும்னு சொல்றது முட்டாள்தனத்தோட உச்சத்தனம். அந்த மாதிரி முட்டாள்தனத்தை பேசுறதுனால உங்களை சில பேர் சில வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. அது நடக்காத காரியம். அப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வச்சுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. அந்த அவர் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய கடமைக்கு அவருக்கு உதவுறது அதிமுகவோட திமுகவோட வேலை கிடையாது. வெளியில சில நம்பர்ஸ் இருக்கு, அதை சேர்க்கிறது தன்னோட வேலை தான் அவருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆளுநர் செய்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப நம்ம என்னைக்குமே நதி மூலம் ரிஷி மூலம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்ப இது எங்க ஆளுநர் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க எப்படி கூப்பிடுறதுங்கிறத பத்தி ஒரு பெரிய தெளிவான ஒரு சரத்து அரசியலமைப்புல இல்லைனாலும் ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 1 படிதான் ஆளுநர் அழைக்கும். அப்ப இது ஒரு மணியா மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் அழைச்சு ஆட்சி அமைக்க ஃபார்ம் பண்ண கூப்பிடணும் கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் சொல்லியிருக்க தவிர இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் அதுக்குள்ள வரல. அப்போ கவர்னர் பண்றது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்னர் என்பவர், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்திலையும் திமுக அரசுல எல்லா விஷயத்திலும் கவர்னர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். கவர்னர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. இஸ் a nominated head from the central government. அப்ப ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக நமக்கு கவர்னர் என்றைக்குமே பார்க்க மாட்டேன். ஜனநாயகத்தின் அங்கம்ங்கிறது லோக்சபா, ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லோக்கல் பாடிஸ். இதுதான் கவர்னர் என்பவர் அப்பாயின்ட் பண்ணப்படுற ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கூட சொல்ல முடியாது. மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான ஒரு மீடியேட்டர். வீடு வாங்குறவன் ஒருத்தன், வீடை விற்கிறவன் ஒருத்தன், நடுவில் புரோக்கர் தான் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது இல்லையா? புரோக்கருக்கு மீடியேட் பண்ணிட்டு போற மாதிரி 2 பேருக்கும் ஒரு பாலமாக அமைய வேண்டிய ஒரு வேலை தான் கவர்னர். கவர்னர் அதிகாரம் படைத்தவங்க என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப இந்த சூழ்நிலை தாவேக்கா 113 எம்எல்ஏக்களை கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் கவர்னர் பண்றது சரியா தவறான தவறு. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும்.
எங்கேயுமே அந்த சரத்துல 118 மெஜாரிட்டியை கொண்டு வரவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கிளியரா இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போ யார் மிகப்பெரிய கட்சி, மாண்பு என்னன்னா மரபு என்னன்னா, யார் மெஜாரிட்டி இல்லைங்க, யார் மிகப்பெரிய கட்சியோ அவங்க கூப்பிட்டு ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும். அழைக்க சொல்லி நீங்க அவையில வந்து உங்களோட மெஜாரிட்டியை நீங்க நிரூபிக்கணும்னு சொல்றதுதான் சரியான ஒரு முறையா இருக்கும். இப்ப விஜய்க்கு தான் 107 சீட் இருக்கு. அப்போ என்ன சொல்லணும், 107 சீட் உனக்கு இருக்குப்பா, நீ ஆட்சி அமைக்கவா, இத்தனாம் தேதிக்குள்ள நீ வந்து உன்னோட ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட இதை கூட்டி நீ அவையில வந்து உன்னோட மெஜாரிட்டி நிரூபிச்சாகணும். இல்லைன்னா உனக்கு கொடுத்த அந்த இதை வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். அப்போ அடுத்த கட்சிகள் நான் அழைக்க கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லை பிரசிடென்ட் ஆட்சி வரும்னு இருக்கும். இப்போ இங்க சூழ்நிலையில பாருங்க, 5 சீட்டு அல்லது 5 சீட்டா 4 சீட்டாங்கிறது ஒரு மாறுபாடு இருக்கு. அதான் கம்மியா இருக்கு. காங்கிரஸ் வந்து என்றைக்குமே ஒரு பச்சைவந்தி தானே பண்ணோம். அது என்றைக்குமே வந்து நாம் அப்பவே போனதில்லைன்னு சொன்னா திமுக காங்கிரஸை கூட வைத்திருந்திருக்க கூடாதுன்னு கூட வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. 113 இருக்கு. அது அரசியல் காய்கள். அப்புறம் அப்ப இந்த 113 பேரோட ஆதரவு கொடுக்கும்போது கவர்னர் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இதை தவிர இந்த 113 பேர் ஆதரவு இருக்கும்போது கவர்னர் எப்போ வந்து மற்றவங்களை கூப்பிடலாம். இப்ப அதிமுக திமுக சேர்ந்து ஒரு லெட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 108 பேர் 103 பேர் இருக்காங்கன்னா இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு. யார் 118 கொண்டு வரீங்களோ நான் உங்களை கொண்டு வரேன்னு சொல்லலாம். விஜயை தவிர வேறு யாருமே ஆட்சி அமைக்க கோரவில்லைங்கும் போது அவங்க விஜய் கூப்பிட்டு தான் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் கொள்கையில நான் வித்தியாசப்படுறேன். என்றைக்குமே நான் தாவேக்கு ஆதரவாளராக இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மெஜாரிட்டி இருக்கிறவனா நீ கூப்பிடணும். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு 2-3 பேர் சேர்ந்து, இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி ஒருத்தர் காங்கிரஸ் கர்நாடகால பெரிய கட்சியா வந்துச்சு, காங்கிரஸும் அவங்களும் சேர்ந்து வந்து ஜேடிஎஸ் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்படிலாம் இருக்கிறது வேற விஷயம். அப்படி எந்த கூட்டணியும் உங்ககிட்ட வந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி கேட்கலங்கிற பட்சத்துல கவர்னருக்கு வேற வேலையே கிடையாது, வேற வழியே கிடையாது. தாவேக்காவே ஆட்சி அமைக்க நீ ஆட்சி அமைங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றதை தவிர. அப்ப ஏன் கவர்னர் இதை சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒருவேளை காங்கிரஸ் ஒரு 5 பேர் அங்க சேர்ந்ததுனாலயா, மத்தியில இருந்து பிரஷர் வருதான் நீங்க பாக்கணும். அதாவது கவர்னர்கள் என்றைக்குமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எந்த கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கோ அவங்க வேண்டப்பட்டவங்களை போடுவாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகளை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்ப RSSல இருந்து கவர்னர்கள் வர்றாங்க. இப்ப இருக்க கவர்னர் வந்து RSS காரர் தான். அப்போ அவர் மத்தியில் உள்ள மோடிக்கும் நாக்பூர் RSSக்கும் விரோதமா செயல்படுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அங்கிருந்து டைரக்ஷன் வருது, இவனை ஆட்சி அமைக்க விடாதன்னு. திமுக தலைவர் நான் ஆட்சி அமைக்க போறேன்னு எங்கேயுமே சொல்ல. அடுத்த பெரிய கட்சி திமுக, நான் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ண போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எங்கேயுமே கேட்கல, இதுவரைக்கும் கேட்கல. அதுக்கடுத்த பெரிய கட்சியான அதிமுக இதுவரைக்கும் ஓப்பனா கேட்கல. அப்ப என்ன பண்ணு, இவருக்கு வேற வழியே கிடையாது. இப்ப எதுக்கு இவங்க கொண்டு போறாங்க இந்த ஸ்கெட்சை, எதுக்கு மத்திய உள்ள பாஜக போடுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நிரூபிக்க முடியாத ஒரு கம்ப்ளைண்ட், இந்த எலெக்ஷன் ரிக்டு, இவிஎம் செட் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டாகவே தான் வாழ்நாள் முழுசும் இருக்கும். இருந்தாலும் பேப்பர் பேலட் வேணும்னு பேசுற ஒரு நபர்ல நான் என்றைக்குமே ஒரு நபர் தான். நான் என்றைக்குமே இவிஎம்க்கு சாதகமானவன் கிடையாது. சந்தேகம், இந்த சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சந்தேகம் வந்துச்சுனாலே பேப்பர் பேலட்டுக்கு போயிடலாம். ஒவ்வொருத்தர் ஓட்டு தனித்தனியா நம்மள பார்க்க முடியும். இருந்தாலும் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தில் கோலோச்சுவது இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷனும் தான். அப்போ ஒரு தேர்தல் வெர்டிக்ட் வந்துருச்சு. இந்த வெர்டிக்ட் வந்து 107 சீட்டை அவர் ஜெயிச்சிட்டாரு. எதிர்கட்சிகளும் இல்ல, எதிர்கட்சிகளும் ஆட்சி அமைக்க உரிமை கோரல. அப்ப ஏன் மத்திய அரசு இதை பண்ணுது அப்படின்னா, இது எங்க நகர்வு போகும் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை அந்த விசிக உட்பட 6 கட்சிகள் வந்து அந்த 6 சீட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ள தலை இதை காமிச்சு வந்து கவர்னர் ரூல் கொண்டு வருவாங்க. யாருக்கும் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி இல்லைன்னு ஒரு கவர்னர் ரூல் கொண்டு வருவாங்க. அப்படி கவர்னர் ரூல் கொண்டு வர்றத தாவேக்கா விரும்பாது, திமுகவும் விரும்பாது, அதிமுக விரும்புமான்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த கவர்னர் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான். ஒரு புறவாசல் வழியா நம்மால் ஒரு எம்எல்ஏ தான் வாங்க முடிஞ்சது. புறவாசல் வழியா தமிழ்நாடு முழுசும் நம்ம ரூல் பண்ணுவோம் பிஜேபி போடக்கூடிய ஒரு சதி தான் இது. என்னை பொறுத்தவரை கவர்னர் 107 சீட்டு வந்திருக்க, நீ போய் அழைப்பு கொடுத்த உடனே கூப்பிட்டு ஃபார்ம் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அப்ப இந்த பொலிட்டிக்கல் லிம்போன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அரசியல் அந்த இடத்துல தூங்கி கொண்டு இருக்கின்ற தமிழ்நாடு காரணம் கவர்னர் தான். அப்ப இந்த 6 பேரோட சப்போர்ட் தேவைன்னா நீங்க கேட்கலாம், அவர் கேட்கிற ரைட்டு தானுங்க. 6 பேர் சப்போர்ட் இருந்தா தானே நிரூபிக்க முடியும். முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிறேன், நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் நீ யாரு கவர்னர். முதல்ல கவர்னருக்கு என்ன வேலை? ஒரு மண்ணும் கிடையாது ஜனநாயகத்துல. கூப்பிட்டா செய்ய வேண்டிய வேலை தான் கவர்னரோட வேலை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜனநாயகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜனநாயகம்னா என்ன? நீங்க முதல்ல ஜனநாயகம் வாட் இஸ் டெமோக்ரஸி புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸி இஸ் த வில் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய விருப்பம். அதான் டெமோக்ரஸி. அதுபடிதான் எலக்ட் பண்ணி அவங்க ஓட் போடுறாங்க. அப்போ மக்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். கவர்னர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. அப்ப கவர்னர் ஆட்சிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு ஆட்சியா தான் இருக்க முடியும்.
மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? பெரும்பான்மையா விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி தவறுங்கிற அப்புறம் பார்ப்போம். நான் என்றுமே இந்த ஆட்சி 107 சீட்டு உங்களுக்கு கொடுத்த சரின்னு சொல்ல வாதிட்டு வர்ற கூட்டத்துல நான் ஒருத்தர் கிடையாது. ஆனால் 107 சீட்டு அவங்க வாங்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒரு கவர்னரோட மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? எப்படியாவது ஆட்சி அமைக்க உதவி பண்ண வேண்டும். நீ அமைச்சிருப்பா, நான் ஆட்சி அமைக்கும் கவர்னர் நினைக்க கூடாது. இருக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டுமா என்ற முயற்சியை தான் கவர்னர் செய்யறது. தடை போடுறவங்கள வேலை கவர்னர் வேலை கிடையாது. இப்ப எப்படியாச்சும் ஆட்சி அமைக்குமாங்க முயற்சி யார் கையில இருக்கு? விஜய் கையில தான் இருக்கு. அப்ப எப்ப மெஜாரிட்டி வச்சிருக்க, நீ வந்துருப்பா, நீ உள்ள வந்து நிரூபிச்சு காமி அப்படின்னு தான் சொல்ல முடியும். யாருமே நீ எனக்கு கொண்டு வந்தா தான் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைமையில கவர்னர் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. The job of a governor is to facilitate the formation of a government. அதாவது ஒரு கவர்னருடைய வேலை என்னன்னா ஒரு அரசாங்கம் அமைக்க உதவுவது. இங்க ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பிளேஸ் பண்றாங்க, எனக்கு சப்போர்ட் இருக்கு, 107 113 எம்எல்ஏ ஒரு சப்போர்ட் இருக்குன்னு பிளேஸ் பண்றாங்க. வேற யாராச்சும் வந்து ஆப்போசிஷன் பிளேஸ் பண்ணா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். யாருக்குள்ள வெயிட்டேஜ் இருக்குப்பா, இது என்னப்பா, யாரை கூப்பிடுறது உங்களுக்கு குழப்பம் வரலாம். அப்ப கூட நீங்க கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு முடிவு சொல்லணும். இப்ப அப்படி குழப்பம் உங்களுக்கு இல்ல. ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க போன முன்னால வந்து நிக்கிறாரு. யாரு? விஜய் மட்டும் தான் நிக்கிறாரு. 107 + 5 112 எம்எல்ஏ சொல்றாரு வந்து, எப்ப நான் தான் ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க விஜய் கூப்பிட்டு தான் ஆக வேண்டும். வேற உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. யாருப்பா வேற ஒருத்தர் கூப்பிடலையா? சரி எவனுமே வரல, நீ தானே வந்திருக்க, நீ நிரூபிச்சுக்கப்பன்னு தான் சொல்லி அனுப்பணும். அதை விட்டுட்டு சாணக்கியத்தனமா பேசுறேன்னு ஜனநாயக விரோதமாக நீங்க அவரை வந்து 119 பேர் கையெழுத்து கூட்டு வருவாங்க சொல்றது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. குதிரை பேரம் உடனே பிஜேபி குதிரை பேரம் தடுக்க போறாரு, குதிரை பேரம் நடக்கிறத தடுக்க போறாரு அப்படின்னு. குதிரை பேரம் பாஜக பண்ண குதிரை பேரமா? அது உங்களுக்கு அரசியல் தேவையே கிடையாது. அவர் 119 நிரூபிக்க வேண்டிய இடம், எனக்கு 117 எம்எல்ஏக்கு ஒரு சப்போர்ட் நிரூபிக்க வேண்டிய இடம் கவர்னர் மாளிகை இல்ல. கவர்னரோட வேலை யாரால ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்களை கூப்பிடுறது. மெஜாரிட்டி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஜனநாயகத்தை முன்னெடுப்பது தான் கவர்னரோட வேலையை தவிர ஜனநாயகத்தை கவுத்து போடுறது கவர்னரோட வேலை கிடையாது. இந்த இடத்துல கவர்னரோட வேலை என்ன? எப்படியாச்சும் கவர்னர் ஃபார்ம் யார் ஃபார்ம் பண்ண முடியும்னு பாக்குறது தான் கவர்னரோட வேலை. எப்படினாலும் இந்த கவர்மெண்ட்டை கவுத்துவாமான்னு பாக்குற வேலை கவர்னர் வேலை கிடையாது. இப்ப பிஜேபி அதைத்தான் செய்யுது கவர்னர் மூலமா. ஏன்னா விஜய்க்கு 107 + 5 112 இருக்கு. உனக்கு தான் பெரிய, நீ தான் கேட்டிருக்க 112 6 தான் ஷாட் வான்னு இவர் முன் வந்து அந்த நடப்பை எடுத்து அவங்கள ஆட்சியை ஸ்வாரிங் பண்ண வச்சு 2 வாரத்துக்குள்ள 1.5 வாரத்துக்குள்ள ஏதோ டைம் பிக்ஸ் பண்ண, அதுக்குள்ள நீ மெஜாரிட்டி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க, அது நியாயம். ஆனா மெஜாரிட்டியை காமிச்சாதான் சொல்ற உரிமை வந்து கவர்னருக்கு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜனநாயகத்துல திருப்பியும் சொல்றேன், கவர்னர் ஹாஸ் நோ பிளேஸ் இன் தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி டெமோக்ரஸி. Democracy is governed by the elected representatives of the people. ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்படக்கூடியது, கவர்னரால் நடத்தப்படக்கூடியது அல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்குள்ள மக்களோட விருப்பத்திற்கு ஏற்றபடி ஒரு அரசாங்கத்தை அமைக்க வைக்க வேண்டியதான் கவர்னரோட ஒரே வேலை. கவர்னரோட வேலை யார் பெரிய ஆளு, நான் உட்கார்ந்து நாட்டாம பண்றது கிடையாது. சரி 107 சீட்டு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் ஆதரவு இருக்கோ இல்லையோ, விஜய் தான் அழைச்சிருந்துருக்கணும். விஜய் வந்து அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கணும். இதை கவர்னர் பண்ணவில்லை. என்ன கவர்னர் பண்றது மிக மிக பெரிய தப்பு. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். நான் தாவேக்கு ஆதரவாளன் கிடையாது, என்றுமே கொள்கை அளவில் அவர்களை நான் எதிர்ப்பேன், அது என்னோட கொள்கை. ஆனா ஜனநாயகத்தை இப்படி பண்றது, கவர்னர் பண்றது மிகப்பெரிய தப்பு. உங்களை ஏன் ஒரு கூட்டம் வந்து அப்படி இப்படின்னு திட்டுறாங்க, அந்த வார்த்தை சொல்லி திட்டுறாங்கன்னு நீங்க இன்னைக்குதான் புரிஞ்சுது. ஒன்னு அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது, உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம 108 எம்எல்ஏ என் மாசம் ரிசைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், மூளை வேணும். நமக்கு இருக்கணும், அது நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு மூளை இருக்கு. 108 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா 108 சீட்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதிகபட்சமா நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க? 107 சீட்ல திருப்பி மதிய அது 107 சீட்ல தான் ஜெயிக்க போறீங்க. ஒருவேளை 40 சீட் 50 சீட் திமுக நடத்துவாங்க, திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. முட்டாள்தனமா இல்ல? நமக்காச்சும் அறிவு இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களுக்காச்சும் அறிவு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்படக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்களா வருவீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் 108 பேர் உங்களுக்கு கவர்மெண்ட் ஓட்டு போட்டு உங்க மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க, நீங்க உடனே ரிசைன் பண்ணிட்டு கிழிச்சிட்டு போவீங்கன்னா மக்களுக்கு இருக்குன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஆப்ஷன். இப்படி முட்டாள்தான் சூழ்ந்து இருப்பதனாலதான் உங்க அந்த வார்த்தையை பேசுறாங்க. திமுக அதிமுக அப்படி சூழ்நிலை வச்சு இந்த வார்த்தையில பேசவே மாட்டாங்க. நீங்க இப்படி யோசிக்கிறீங்க பாருங்க, இப்படி யோசிக்கிறதுனால அவங்க அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. நீங்க 108 பேர் தனியா திருப்பி எலெக்ஷன் அதிகபட்சம் எவ்வளவு சீட் ஜெயிக்க முடியும்? ஸ்வீப் அப்படின்னா 108 தான். ஸ்வீப் வராது, ஸ்வீப் நிச்சயமாக வராது. ஏன் ஸ்வீப் வந்து பல காரணங்கள் இருக்கு. ஸ்வீப் வராது. 50 சீட் 60 சீட் நீங்க ஜெயிச்சு, மீதி 48ல வந்து 35 சீட் 40 சீட் திமுக ஜெயிச்சுன்னா திமுக அமைச்சு போகுது. உங்ககிட்டே வரணும். அப்புறம் யோசிங்க, அறிவா யோசிக்க வேண்டும். மக்களை வந்து திருப்பி பேலட்டுக்கு அனுப்பாதீங்க தான் ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டேன், நான் ஆதரவு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு. நிலையான அரசு வேணும், வாங்கிக்கோங்க. கவர்னர் தப்பு பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதற்கு முன்னாடியுமே இருந்திருக்கு. கோர்ட்டு தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் நீங்க முட்ட முடியாது. அதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இன்று ஈவினிங் உள்ள அவங்க 6 பேர் சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா கவர்னருக்கு வேற வழியே கிடையாது, உங்களை ஆட்சி அமைக்கத்தான் அழைக்க வேண்டும். என்னுடைய முடிவு இதுல என்ன அப்படின்னா, கவர்னர் செய்வது தவறு. விஜயை ஆட்சி அமைக்க
அவர் அலோவ் பண்ணும், அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி கொண்டு வர வேண்டியது விஜயோட பொறுப்பு. அதுக்கப்புறம் கவர்னர் நீங்க குறை சொல்ல முடியாது. ஆட்சி அமைச்சு 2 வாரத்துல நீங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுப்பான்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாருன்னா அந்த 2 வாரத்துக்குள்ள மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. அதை நீ கவர்னர் குறை சொல்ல முடியாது. ஆனா அழைக்கவே மாட்டேன்னு கவர்னர் சொல்றது மிக 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 கான்ஸ்டிடியூஷனலி ராங் திங். அரசியலமைப்புக்கு விரோதமான, மக்களாட்சிக்கு விரோதமான ஒரு செயல். கவர்னர் செய்யக்கூடாது. மீண்டும் சந்திப்போம்.